இன்னைக்கு இந்த வருஷத்தோட கடைசி நாள். இந்த வருஷம் 2020 கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள எப்படி போச்சுன்னே நமக்கு தெரியல. இந்த வருஷத்தை நம்ம திரும்பி பார்க்கும்போது ஒரு சிலருக்கு இது ரொம்ப கஷ்டத்தையும், ஒரு சிலருக்கு இது சக்ஸஸையும், நிறைய பேர்த்துக்கு ரொம்ப நார்மலான, ரொம்ப போரிங்கான, ரொம்ப நியூட்ரலான ஒரு லைஃப்பையும் கொடுத்துருக்கு. எனக்கு பார்த்திங்கன்னா இந்த 2020 ரொம்ப நார்மலான ஒரு லைஃப். எனக்கு இந்த வருஷம் சக்ஸஸும் கிடையாது, ஃபெயிலியரும் கிடையாது, டிஃபிகல்ட்டிஸும் கிடையாது. ஆனால் ஒரு பொதுவான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த வருஷம் 2020 நம்ம எல்லாருக்கும் ஒரு பாடத்தை புகட்டியிருக்கு. வாழ்க்கையில் நமக்கு எது முக்கியம் இல்லை அப்படிங்கிறத இந்த ஒரு வருஷம் நமக்கு நல்லாவே டீச் பண்ணியிருக்கு. வேலை முக்கியம்தான், ஆனால் வேலையை விட குடும்பம் இன்னமும் ஜாஸ்தியாக முக்கியம் அப்படிங்கிறத இந்த வருஷம் நமக்கு உணர்த்தியிருக்கு. அதுவும் குடும்பத்தை விட்டுட்டு தனியாக வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு எப்பவும் வேலைன்னு ஓடுறதை விட்டுட்டு இப்போதான் குடும்பத்தோட அருமை, குடும்பத்தோட கூட இல்லாததோட அந்த வலி என்னங்கிறது ரொம்பவே உணர்ந்திருப்பாங்க. ரெண்டாயிரத்தி 2021 எல்லாமே தலைகீழாக மாறிடும், முன்னாடி இருந்த மாதிரி பழையபடி வந்துடும் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் அது வராமல் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. ஆனால் அதை பற்றி பயப்படாமல் இந்த வருஷம் நமக்கு என்ன கற்றுக் கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா, 2021 எந்த மாதிரியான கஷ்டங்கள் வந்தாலும் அதை எப்படி ஃபேஸ் பண்ணுறது, அதை எப்படி தைரியமாக ஃபேஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு நமக்கு லெசன் கற்றுக் கொடுத்துருக்கு. குடும்பம் எவ்வளோ முக்கியம், குடும்பத்தோடு சேர்ந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறத நம்ம இந்த வருஷம் கண்டிப்பாக உணர்ந்திருப்போம். ரெண்டாயிரத்தி 2021 நமக்கு எந்த மாதிரி அமைஞ்சாலும் அதை நம்ம ரொம்ப பாசிட்டிவாக எடுத்துப்போம், பாசிட்டிவாக நம்ம ஹேண்டில் பண்ணுவோன்னு நம்புகிறேன். டிசம்பர் வந்தாலே சிங்கப்பூரில் மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கும். எப்போ பெய்யுது எப்போ நிற்குதுன்னே தெரியாது, திடீர்னு பெய்யும்.
இந்த மழை மாதிரி தான் நம்மளோட வாழ்க்கையில் நடக்கிற சம்பவங்களும். இந்த வைரஸ் நமக்கு ரொம்ப திடீர்னு வந்த ஒரு விஷயம். ஆனால் இந்த வைரஸ்னால் நம்ம நிறைய கற்றுக்கிட்டோம், நிறைய இழந்திருக்கோம், நிறையத்தை நம்ம கெயின் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாமே நமக்கு ஒரு நல்ல பாடம்தான். இந்த வருஷத்தை திரும்பி பார்க்கும்போது இன்னொரு விஷயம் நான் ரொம்ப வியந்து பார்க்குறது என்ன அப்படின்னா, எப்போத்தை விடவும் இந்த வருஷம் நான் நிறையா சமைச்சேன், புதுசாக சமைச்சேன், நிறைய விதமான சமையல்கள் செஞ்சு சாப்பிட்ருக்கோம். சின்ன சண்டை பெரிய சண்டைன்னு எப்படி இருந்தாலும் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது அந்த குவாலிட்டி டைம் நமக்கு ரொம்பவே முக்கியமாக இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயமாக அமைஞ்சிருது. ரெண்டாயிரத்தி 20 விட 2021 இன்னுமே ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ரெண்டாயிரத்தி 21 நம்ம என்ன கற்றுக்க போகிறோம் அப்படிங்கிறத நினச்சி நம்ம ரொம்ப க்யூரியஸாக சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறேன். அதை நினச்சி வருத்தப்படவோ இல்லை பயப்படவோ கூடாதுன்னு நினைக்கிறேன். இந்த 2020 கடைசி நாளை நான் சமைச்சு சாப்பிட்டு நான் என் ஃபேமிலியோட ஒரு குவாலிட்டி டைம் என்ஜாய் பண்ணணுன்னு நம்பினேன். எதை பற்றியும் நினச்சி பயப்படுறதும் சுருண்டு கிடக்கிறதும் நம்ம வாழ்க்கைக்கு எந்த விதத்துலையும் உதவ போகிறதே கிடையாது. அதை எதிர்த்து நின்று நம்ம ஜெயிக்க பழகணும். ரெண்டாயிரத்தி 21 அடியெடுத்து வைக்கும்போது நம்ம அந்த தைரியத்தோட அடியெடுத்து வைக்கணும். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தார் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அடுத்த வருஷம் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.